எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மணிஸ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. தவறுகள் பண்ணி தான் நம்ம நிறைய பாடங்கள் கற்றுப்போம். அதுக்குன்னு தவறுகள்லாம் பண்ணி தான் வந்துட்டு நான் பாடம் கற்றுப்பேன் அப்படின்னு இல்லை. எஸ்பெஷலி ஃபைனான்ஸ், பணம் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் when it comes to finance. மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியோட ஹெல்த் கவரை நம்பி உட்காந்துருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா, உங்கள் கம்பெனியோட ஹெல்த் கவர் வந்துட்டு உங்கள் பில்லோட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் வந்துட்டு பே பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் பில் வந்துட்டு 8 lakhsனா அதில் வந்து 3 lakhs மட்டும்தான் வந்துட்டு உங்கள் கம்பெனியோட ஹெல்த் கவர் வந்து கவர் பண்ணும். ஸோ இது எப்போவுமே வந்து என்ன அட்வைசபிள்னா, நீங்கள் வந்துட்டு வெளியில் தனியாக உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். ஏன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல் மெடிக்கல் பில்லை வந்துட்டு கவர் பண்ணும். ஆனால் உங்களோட கம்பெனியோட ஹெல்த் கவர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் தான் கவர் பண்ணும். ஸோ உங்கள் கம்பெனியோட ஹெல்த் கவர் மட்டும் நம்பி உட்காந்துருக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2, நிறைய லோன் எடுக்கிறது. இப்போலாம் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய இஎம்ஐ ப்ராடக்ட்ஸ், வெறும் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இல்லை பர்சனல் லோன், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உடனே போய் டக்குன்னு அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து எடுத்துடுறோம். டக்குன்னு இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. நிறைய லோன்ஸ் எடுக்காதீங்க ஒரே நேரத்தில். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எடுக்க உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடையிறது நீங்கள் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த லோன் எனக்கு தேவையா, இதை நான் ரீபேமெண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோன் எடுங்க. நம்பர் 3, ஓவர் ஸ்பெண்டிங் பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர். ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, இல்லை ஃபேமிலி முன்னாடி, இல்லை ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் நிறைய காசு வச்சுருக்கேன் அப்படின்னு நான் காமிச்சிக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக வந்துட்டு ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய வீடு இல்லை ஒரு பெரிய கார் இருந்தால் இவங்களாம் வந்து என்னை பெரிய ஆளாக நினைப்பாங்க அப்படின்னாச்சும் நீங்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களாம் வந்துட்டு உங்கள் பில்ஸை வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையுள்ள திங்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மித்தவங்களை பதிலாக அவங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை என்ன திங்ஸ் அதை மட்டும் யோசிச்சு அதில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4, இந்த ரோபோ அட்வைசரி இருக்குது இல்லையா, இப்போலாம் வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சாட் பண்ணி அந்த ரோபோட் கூடயே பேசி அங்கேருந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி அட்வைஸை உடனே ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலைஸ் அட்வைஸ், உங்கள் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு தெரியாது. ஸோ நீங்கள் எப்போவே வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் எடுக்கும்போது உங்கள் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகுமா, இதெல்லாம் கரெக்டாக, இது குவாலிட்டி அட்வைஸா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மிஸ்டேக் நம்பர் 5, கெட்டிங் அட்ராக்டட் டு ஃப்ரீ அட்வைஸ். இந்த ஃப்ரீங்கிற வார்த்தையை பார்த்தாலே நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு டெம்டேஷன் மாதிரி. என்ன ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ஃப்ரீ அட்வைஸ் எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஃப்ரீ அட்வைஸ் தராங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃப்ரீ அட்வைஸ் தராங்கன்னா உடனே அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் தருவாங்க. ஸோ எப்போவே வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் என்னென்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும், எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், நீங்கள் எவ்வளோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ சேவ் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்குன்னு தனியாக பர்சனலைஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கணும், இல்லை கெரியர் பில்டிங் கோர்சஸ், இல்லை பிஸ்னஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் என் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, NAT. இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 rupees worth ஸ்காலர்ஷிப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.